நான் 5000 கொடுத்தா எனக்கு பேசுறது, அவங்க 5000 கொடுத்தா அவங்க பேசுறது, இப்படியே வாங்கி குடும்ப நேரத்தில் பேசுறது என்ன வந்து வருது. நான் இன்னும் நல்லா கேட்பேன். எனக்கு போலீஸ்காரன் சரி, நான் பருப்புல இருந்து ராமநாட்டில இருந்து மானாமரில இருந்து சிவகங்கை மாவட்டம் எல்லா மாவட்டம் நான் போனது. அதனால நான் அத்துப்பட்டு நிறைய பூரா வாங்கி செலவழிச்சிருக்கிறது எனக்கு தான் தெரியும். கூடுவாஞ்சேரி அருகே தைலாபுரம் பகுதியில் அரசு மதுபான கடை பார் ஒன்று சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாக வந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் ராஜேந்திரன் என்பவரையும் அவரது மகனையும் விசாரிக்க முற்பட்டதாகவும், அப்போது ராஜேந்திரனின் மனைவி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை போலீசார் மீது முன்வைத்துள்ளார். மேலும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் அவர் கோபமாக கத்தியதால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் நிலவியது. என் பிள்ளைய போட்டு அலங்கோலப்படுத்துறாங்க. அப்ப இந்த கணேசன் பணக்காரன் ஒரு பேச்சு, நாங்க இல்லாத ஒரு பேச்சா? இந்த உலக நீதி எதுக்கிட்டே இருக்கு, இந்த காக்கி சட்டம் எதுக்கிட்டே இருக்கு? எங்களுக்கு ஒரு சைடா பேசுறாங்க. பணம் இருந்தா இன்னைக்கு 50,000 கொடுத்தா ஒரு பேச்சு, 1000 ரூபாய் கொடுத்தவங்க ஒரு பேச்சு. இந்த போலீஸ் அப்போல இருந்து எனக்கு தெரியும். என் மைண்ட கேட்டு என்னடா உங்க அப்பா போன் எடுக்கலன்னு, அப்பாவை போலீஸ் கூட்டு போயிட்டாமா, போலீஸ்காரன் வாங்கிட்டான்னு சொன்னாங்க. போலீஸ்காரங்களும் போன வாங்குறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? போலீஸ்காரன் ஒரு பொண்டாட்டி உள்ள பேசுவோம், ஒரு பிள்ளை ஊட்டிய பேசுவேன், போன வாங்கி வச்சு உங்க போலீஸ்காரங்க என்ன பண்ண போறாங்க? அப்ப அந்த போலீஸ்காரங்க சட்டம் ஒண்ணு இருக்கா? அந்த பொம்பளத்துக்கு அந்த போலீஸ்காரங்க தானே அவங்க. அப்ப இவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கா? இதை யாரு கேட்டு கொடுக்கறது? நீங்க டிவி காரதான் கேட்கணும். போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு நல்லா உள்ள போகல. நான் என்ன அவங்க பேசல.